தீவிரமாக செக் பண்ணி பண்ணுறாங்க. இப்போ கஞ்சாவை பொறுத்த வரைக்கும் 0% கல்டிவேஷனுங்கிற மாதிரி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லாத நிலை இருக்கு. பாத்தீங்களா நண்பர்களே, நானும் நினைச்சேன் எந்த கொம்பனாலும் கோவை சொல்ல முடியாது இந்த ஆட்சியில அது எப்படி கஞ்சா பழக்கம்னு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்பதான் பாத்தீங்கன்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணிருக்காரு. 0% கஞ்சா வாங்க தமிழ்நாட்டுல எல்லாம் ஃபேக் நியூஸ் சொல்லி இனிமே சுத்திட்டு இருக்கீங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா உடச்சிக்க வாலிபர்கள் மாணவர்கள் கைது அப்படின்னு இவ்வளவு நாளா நம்மள போட்டு ஏமாத்தியாங்க. கஞ்சா கிடையாது, பூஸ்ட் பாக்கெட். நீங்க 5 பூஸ்ட் வாங்கிட்டு எடுத்துட்டு போகும்போது அதை பிடிச்சிட்டு கஞ்சான்னு ஏமாத்தி இந்த மாதிரி உள்ள போட்டுருக்காங்க பசங்களை. ரொம்ப தவறான செய்தி எல்லாம் பகிட்டு இருக்கீங்க. பாத்தீங்கன்னா 0% கஞ்சா தமிழ்நாட்டுல. என்ன நீங்க போங்க. அப்பமா தமிழ்நாடு அரசுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வேண்டுகோள் நான் வைக்க வேண்டியது இருக்கு. இந்த கஞ்சாவோட மோசமான போதை நிறைஞ்ச ஒரு பொருள் பொட்டி கடை கொண்டு விக்குதுங்க. அது எல்லாம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் அதெல்லாம் அதை யூஸ் பண்ண இது பண்ணிருக்கானுங்க. அது ரொம்ப போதையாகிறது. அது போட்டோ இங்க நான் போட்டு விடுறேன். அதை ஃபர்ஸ்ட் அதை ரிமூவ் பண்ணுங்க. நானும் சரி பையன் அதை குச்சிருந்தான்னு வாங்கி லேசா குடிச்சா ஐயோ சும்மா விக்கலாகுது. ஐயோ செம்மா கிசாவாகுது நண்பர். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் இது பண்ணி விடுங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப போதையாகுது நண்பர். அது